என்னது விராட் கோலி ஐபிஎல் 2026ல ஆர்சிபிக்காக ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டாரா? இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. விராட் கோலி வந்து ஆர்சிபிக்கு கூட கமர்ஷியல் கான்ட்ராக்ட்ட வந்து ஐபிஎல் 2026க்கு அவர் ரினியூ பண்ணலன்ட்டு. ஸோ இதனால ஆர்சிபிக்காக விராட் கோலி ஆடுவாரா இல்லையான்ட்டு நெறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து ரிட்டயர் ஆக போறாரான்ட்டு. ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கான்ட்ராக்ட்னா என்னன்னு வந்து பார்ப்போம். கமர்ஷியல் கான்ட்ராக்ட்டுக்கும் அவர் விளையாடுற கான்ட்ராக்ட்டுக்கும் கம்ப்ளீட்டா டிஃபரன்ஸ். ஸோ இது வந்து அந்த பிராண்டிங், மார்க்கெட்டிங் இது ரிலேட்டடா தான் வந்து வரும். அவர் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டுக்கு வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்கு பதிலாக வேறு யாரோ ஒரு ஃபேஸ் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எதாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா பியூமா தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக விராட் கோலி வந்து பியூமா கிட்ட கான்ட்ராக்டை வந்து என் பண்ணார். ரொம்ப வருஷமாக விராட் கோலி அண்ட் பியூமா கிட்ட வந்து கான்ட்ராக்ட் இருந்தது. அதை விட்டுக்கிட்டு அவர் வந்து அக்லிடாஸுங்கிற ஒரு பிராண்டு கூட அவர் வந்து டீல் போட்டிருக்காரு. ஸோ மேபி இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வரலாம். அண்ட் பியூமா வந்து ஆர்சிபிக்கும் ஸ்பான்சர் தான், ஜெர்சி ஸ்பான்சர், அது போக சில இடத்துலலாம் ஸ்பான்சராக இருக்காங்க. ஸோ இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி அவர் வந்து சொல்லியிருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக விராட் கோலி வந்து ஆர்சிபி விட்டெல்லாம் வந்து போக மாட்டார். பட் மேபி ஐபிஎல்லேருந்தே ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ஆடிட்டு அவர் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆயிடுவான் தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ விராட் கோலி ஆர்சிபியை விட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.